அடுத்து இந்த உலகம் என்ன திரும்ப பார்க்க போகுது, ஜாம்பி மதர்ஸ். லின்சி கிளான்சி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு லேடி வந்து தன்னோட சொந்த குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க, அதில் வந்து கழுத்தை நெரிச்சு கொன்று இருக்கு. இது கொன்னதை விட கொடூரமான ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக ஆயிரக்கணக்கான லேடிஸ் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க கோர்ட்டு வாசலில். ப்ளஸ் வந்து அந்த லேடிக்காக $1 million வந்து கோஃபண்ட்மியில் வந்து ஃபண்டும் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரக்ரோன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் ரெகுலன்ஸ் இன்சைட்ஸில் வந்து என்னோடய பிஸ்னஸ் மென்டார்ஷிப்பில் இப்போ வந்து ஒரு 70 பேர் இருக்கிறோம். அண்ட் அங்கே வந்து ரெகுலராக வந்து மீட்டிப்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து புதுசாக ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது, அதோட ஐடியாஸ், இப்போ ஜப்பான்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட், யூஎஸில் ஆயில் அண்ட் ரிக் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது எல்லாமே கிளியராக ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோஸ் இருக்குது மெம்பர் செக்ஷனில். ஸோ அதோட மெம்பர் செக்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லின்சி கிளான்சி அப்படின்ற ஒரு லேடி வந்து அமெரிக்காவில் வந்து தனக்கான 3வது குழந்தை வந்து அதுக்கு பிறந்திருக்கு. அண்டு என்னென்னா, முன்னாடி இருந்த 2 குழந்தையுமே வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க. ஸோ ஒரு 5 வயசுக்கு கீழே அந்தமாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்க. அண்டு 3வது குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபேஸ் வந்து ஜென்யூனாகவே வந்து ரொம்ப டஃப் டு ஹேண்டில். ஸோ ஏன்னா பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்குறேன். ஸோ என் பொண்ணு பிறந்தப்பையும் சரி, என் பையன் பிறந்தப்பையும் சரி, தூக்கன்றது சுத்தமாக இருக்காது. நாள் கணக்கில் நம்ம தூங்காமல் இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ பக்கத்தில் வந்து ஒருத்தங்க யாராவது நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் டே அண்ட் நைட் இருக்கும். நான் வந்து அந்த டைம் வந்து எனக்கு அடுத்த நாள் காலங்காத்தால் மீட்டிங் இருக்கும். ஸோ அதனால் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க தூங்குறாங்க அந்த சமயத்தில் வந்து நான் கராஜில் போய் தூங்குவேன். ஏன்னா திரும்ப அவன் எந்திரிப்பான், பையன் எந்திரிப்பான், அழுவான். அந்த ஒரு 3-4 ஹவர்ஸ் எனக்கு தூக்கம்னா அடுத்த நாள் போய் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நேரம் வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸ், எஸ்பெஷலி மதர்ஸ்க்கு வந்து இட்ஸ் அ வெரி டஃப் டைம். ஸோ அந்த டைம் வந்து நிஜமாலுமே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நிஜமாலுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ தட் இஸ் ட்ரூ. பட் என்னென்னா, அது வந்து ஒரு கொலை பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். அது வந்து போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து இந்த யூட்ரஸ் சுருங்குற டைம், வலி ரொம்ப இருக்கும். அண்ட் ப்ரெக்னன்சி அப்போ தான் முடிச்சிருக்கு, உடம்புல தெம்பே இருக்காது. ப்ளஸ் இந்த குழந்தை தூங்கவே விடாது. அண்டு அது பொழுதுனிக்கும் அழுதுகிட்டே இருக்கும், அதை சமாதானப்படுத்தவே முடியாது. ஸோ அந்தமாரி இருக்கிறப்ப ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், டிப்ரெசிவாக தான் இருக்கும், எல்லாமே கரெக்டு. பட் அதுக்காக வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போகிறது அப்படின்றது வந்து அது வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து நம்ம அக்ரி பண்ணிக்கவே முடியாது. ஸோ அதாவது நம்ம மனுஷனாக பிறந்து நம்ம நிறைய வேலையை செய்வோங்க. நம்ம வந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அண்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வளர்ந்து ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச பையனோ பொண்ணோ பார்த்து கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு குழந்தை வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலைக்குன்னு சொல்லிட்டு அக்ரெசிவாக போயிட்டு அம்பிஷியஸாக வளருவோம், நிறைய சம்பாதிப்போம், நிறைய வாங்குவோம். கடைசியாக நம்மளோட வாழ்க்கை முடிகிறப்ப வந்து கொஞ்சம் நினைவுகளோடு நம்ம இறந்து போவோம். அந்த நினைவுகள்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கலெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட குழந்தைங்க நம்மள்கிட்ட வந்து இருந்த அந்த ஒரு 10 வருஷம், அந்த முதல் 10 வருஷம் அப்படின்றது. ஏன்னா அந்த மெமரிஸ் வந்து வேறு எதுவுமே பீட் பண்ண முடியாது. அந்த குழந்தை முகத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறது, அந்த குழந்தைங்க டெய்லியும் வந்து நம்மளையே ரசித்து பார்க்குறது, அதுக்கு நம்மள்ட்ட அழகாக சிரித்து பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுங்க ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு போகிறப்பெல்லாம் வந்து அதுங்க ஒரு பக்கம் அழுவோம், நம்ம ஒரு பக்கம் அழுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மொமெண்ட்ஸ் வந்து அது இருந்தவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஸோ அதை பீட் பண்ணுறதுக்கு இன்னொரு மொமெண்ட்டுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஜெயிச்சிருக்கலாம், நான் எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்கிறேன், எவ்வளோ கைத்தட்டல் வாங்கியிருக்கலாம், இந்த சேனலில் நம்மளுக்கு எவ்வளோ பேர் பாராட்டியிருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும்ங்க, நான் எவ்வளோ படிச்சிருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். அது எல்லாமே வந்து அந்த சிற்றின்பம் சொல்லலாம். அது எல்லாத்தையுமே அந்த டைமுக்கு நம்மளுக்கு ஒரு ஓகே, நம்ம எதோ சாதிச்சிட்டோம், ஏதோ செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒன்று இருக்கும், அவ்வளோதான். பட் இது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு உயிர், அது நம்ம உருவாக்குற ஒரு உயிர் அது. ஸோ அந்த உயிர் வந்து நம்மளை வந்து ஆசையாக கூப்பிடுது, நம்மள்ட்ட பேசுது, நம்ம மேலே உரசிட்டு உட்காந்துட்டு நம்மள்ட்ட கதை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்ன வரைக்கும் பாருங்கள், என் பசங்க பெருசாகிட்டாங்க, இன்ன வரைக்கும் நைட்டு போய் உட்காந்து அவங்களுக்கு நான் கதை சொல்லிட்டு வருவேன். சம்டைம்ஸ் வந்து நான் தூங்கிடுவேன். தூங்கினதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒரு 10-11 மணிக்கு வந்து எந்திரிச்சு திரும்ப ஒரு 2-3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் படுப்பேன். ஸோ அந்தமாரி அந்த ஹோல் நாள் வந்து நான் உயிரோட எத்தனையோ வேலையை செஞ்சாலும், ஆனால் நான் வாழ்கிறது அப்படின்றது வந்து ஒரு சில மொமெண்ட்லாம் இந்தமாரி சின்ன மொமெண்ட்ஸில் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த குழந்தைங்களோட அருமை தெரியாதவங்கள்ட்ட அந்த குழந்தை பிறக்கிறது அப்படின்றது பார்த்திங்களா, அதான் இருக்கிறதுல ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு விஷயம். அடணுங்க ஆக்சுவலி வந்து அந்த குழந்தைங்களை வந்து அந்த அம்மாவுக்கு வந்து டிப்ரெஷன் இருந்திருக்கு, அது எல்லாமே ஓகே. பட் வந்து அந்த குழந்தைங்கள வந்து எப்படி வந்து துரத்தி அந்த குழந்தைங்க ஓடுது. அந்த குழந்தைங்க 2 குழந்தைங்கள வந்து கழுத்து நெரிச்சு கொண்டுச்சு, 3வது பையன் தப்பிச்சு போகிறான். அவனை துரத்தி போய் அப்போ யோசிச்சு பாருங்களேன்,
அதுவும் சின்ன பிள்ளை தான், எல்லாமே 5 வயசுக்கு. அந்த சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுது ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லி உயிருக்கு பயந்து ஓடுற அளவுக்கு ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் வருது, அது அம்மா கிட்ட இருந்து. அப்படின்றது வந்து எவ்வளோ அந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி அதோட ஏமாற்றம் எப்படி இருந்திருக்கும். தான் உயிர் போகுது அப்படின்றது அதுக்கு உணர்ந்துருச்சு, அது ஓடுது. அதுக்கப்புறமா அது வந்து அதை துரத்தி கொண்டு போய் அந்த அம்மா அந்த லேடி வந்து கொல்லுது. அப்போ அது கண்ணில் வந்து எவ்வளோ ஒரு துரோகம். உன்னை நம்பி தானே நான் வந்தேன், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாராவது இருக்கிறாங்களா, உன்னை நம்புகிற மாதிரி நான் யாரையாவது நம்புகிறேனா, உன்னை நேசிக்கிற மாதிரி நான் வேறு யாராவது நேசிக்கிறேனா. அந்த குழந்தையோட கண்ணில் வந்து பார்த்துட்டு எப்படி தான் அந்த அம்மா கொலை பண்ணிச்சுன்னு தெரில. அது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் அது. எனக்கு வந்து அந்த டைமில் வந்து பயங்கர டிப்ரெஷன் இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக இந்த ஒரு முடிவுன்றது வந்து சீரியஸாக சொல்கிறேன், என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியல. அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நைட்டு வந்து கண்டிப்பாக அவரும் வந்து உட்காந்து இந்த லேடிக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு, அவருக்கும் தூக்கம் இருக்காது, நைட்டு ஃபுல்லாக குழந்தைங்களாம் அவரும் பார்த்துட்டு இருப்பார். ஸோ தூக்கமும் இல்லாமல் வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு நாள் வரப்போ கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிற அந்த குழந்தைங்க ரத்த வெள்ளத்தில் இருக்குது, எல்லாம் செத்து கிடக்குதுங்க. அப்படின்றப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன எப்படி இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து 1000 வேலை இருக்கட்டுங்க, 1000 வேலை இருக்கட்டும். நீங்கள் வந்து இந்த சினாரியோவை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து வெளியில் 1000 பஞ்சாயத்து 1000 வேலை இருக்கட்டும், நீங்கள் வந்து வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா கதவை திறந்த உடனே அந்த குழந்தைங்க கத்திக்கிட்டு சத்தம் போட்டுட்ருக்கு, விளையாண்டுட்ருக்குற சத்தம் கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து மற்றது எல்லாமே மறந்துடும். போட்ட சண்டை எல்லாம் ஓகேடா, திரும்ப அடுத்த நாள் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்குறேன் உங்களை எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி. ஐடோன்ட் நோ. ஸோ ஆக்சுவலி வந்து இது வந்து இப்போ ரொம்ப அதிகமாகவும் நடக்குது. இது ரொம்ப அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயமாகவும் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து இன்னும் கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு ஆயிரக்கணக்கான லேடிஸ் வந்து ஒரு பிங்க் கலர் சட்டையை போட்டுட்டு வந்துட்டு கிறுக்குத்தனமாக வந்து இதுக்கு சப்போர்ட் வேறு. அந்த லேடிக்கு வந்து கிட்டத்தட்ட $1 million வந்து GoFundMeயில் வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணி அவள் வெளில கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்கெல்லாம் வந்து முனைப்போடு இருக்குங்க. இது இல்லாமல் அதுங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை வந்து இதுங்கெல்லாம் சித்திரவதை பண்ணுதுங்க. தூக்கி அது மேலே அடிக்கிறது, அது ஒரு வீடியோவை எடுத்து டிக்டாக்ல போடுறது, இந்த மாதிரியும் நடந்துகிட்ருக்கு. ஐடோன்ட். ஸோ ஏன்னா நம்ம மனுஷங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேஃப் ஜோன் இருக்கும். உலகத்தில் 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 கெடுதல் இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரு சேஃப் ஜோன் வந்து அம்மா அப்படின்றது தான். பட் அந்த அம்மான்றதே வந்து இப்போ இப்படி இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வெளியில் இருக்க லேடிஸ் எல்லாமே கையில் கை குழந்தைய வர வச்சுட்ருக்குங்க. இருந்துட்டு இந்த லேடி வந்து ஒரு கொலைகாரி, ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது வந்து எந்த விதத்தில் வந்து இது ஒரு லாஜிக்கலாக என்ன இது. சரி, அந்த 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 லேடிக்கு வந்து டிப்ரெஷன் இருந்துச்சா, சரி ஓகே, இதேமாதிரி டிப்ரெஷன் இருக்கிற மற்ற லேடிஸ்க்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருப்போம். ஓகே, நீங்கள் எத்தனை பேர் குழந்தைங்களோட இருக்கீங்க, சரி வா நம்ம எல்லோரும் ஒன்றோட ஒன்று வந்து சப்போர்ட் பண்ணிப்போம். என் குழந்தை பெருசாகிடுச்சா நான் உனக்கு நேரம் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், அந்தமாரி ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவாக பண்ணால் ஓகே. குழந்தைய கொலை பண்ணதுக்கு அதுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்ட்டு போராடுறாங்க அப்படின்னா, அது இல்லாமல் கோர்ட் ரூமில் வந்து சிரிக்கிறாங்க. அந்த 3 குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க செத்து போச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 5 வயசு குழந்தைன்றது அதோட அந்த நாள் வந்து அதுக்கு அப்படி முடிவுன்னு தெரியாது இல்லை, அது என்னவா யோசித்து வச்சுருக்கோம். அப்பா வீட்டுக்கு வருவாங்க, நம்ம எல்லோரும் காரில் போய்ட்டு எங்கேயாவது போய்ட்டு ஒரு சாஃப்ட் கோன் வாங்கி ஒரு கோன் வாங்கி சாப்பிட்லாம், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம். அப்பா கதை சொல்லுவார், அப்பா துரத்திட்டு விளையாடுவார், ஏதாவது ஒன்று. அதுங்களுக்கு என்ன இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கும். சின்ன குழந்தைங்க வெளியிலேயே போகும், அந்த வீட்டுக்குள்ளாரே இருக்கும். அதோட பொழுதுபோக்குன்னு கூட பெருசாக இருக்காது. டிவி பார்க்க ஒன்று இருக்கும். மிச்ச நேரம் வந்து அதுங்க எக்ஸைட் ஆகி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நாளில் அவங்க வெயிட் பண்ணது வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வருவார், இல்லைனா வெளியில் கடைக்கு போய் சாப்பிட்லாம், ஏதாவது இந்தமாரி சின்ன விஷயம், அவ்வளோதான். ஐடோன்ட் நோ. இதில் வேறு இந்த ஃபெமினிஸ்ட் வந்துடுவாங்க. இதுக்கு ஏதாவது இந்த ஃபெமினிஸ்ட் இந்த வீடியோ போடுறாங்கன்னு பாருங்கள். போன வீடியோவுக்கு அந்த ஃபெமினிஸ்ட் வீடியோவுக்கு வந்து எல்லாம் வரைஞ்சி கட்டிட்டு வந்தாங்கல்ல, ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு ஆள் போடுறாங்களான்னு பாருங்கள். போய் கேளுங்க. என் கமெண்ட் செக்ஷனில் வந்து அத்தனை பேர் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வந்து இப்போ ஒரு கமெண்ட் வராது, நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேளுங்க. இதுக்கு யாராவது ஒருத்தங்களை வந்து வீடியோ போட சொல்லுங்கள், என்ன போடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து குழந்தைய வளர்க்க முடியாது
அப்படின்னா தயவு செஞ்சு வந்து நீங்கள் குழந்தையெல்லாம் பெற்றுக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து நல்லா படித்து நல்ல வேலை இருந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸு, ஃபினான்ஷியலி நம்ம ஸ்டேபிளாக இருந்தாலே லைஃப் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னும் பேரண்ட்ஸு சரியில்லை, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, ஸோ நம்மளோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குன்றப்ப இன்னொரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அது இன்னும் ஒரு 60 வருஷம் அது துன்புறுத்த தேவையில்ல. ஸோ அதனால் குழந்தைய வளர்க்குறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பெற்றுக்காதீங்க. எத்தனையோ பேர் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக தவறு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தை கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா திங்க் பண்ணுங்க கைஸ். ஸோ எஸ்பெஷலி வந்து இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஐம் சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ, அவங்களுக்கு எல்லாமே எடுத்தம் கவுத்தன்றது தான் இருக்குது. அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும், எனக்கு அவ்வளோதான், எனக்கு ஒன்று வேணும்னா வேணும், அவ்வளோதான். அதுக்கான உழைப்பு போட மாட்டாங்க, திறமையை வளர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் வேணுன்ற ஆசைக்கு மட்டும் வந்து குறைச்சலே இருக்காது. ஸோ அவ்வளோ எடுத்தோம் கவுத்தோன்னா உலகம் அப்படி ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் இனிமேல் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். We'll see you again in another video, guys. And thank you so much for all your love and support. And yeah, so நம்ம திரும்ப சந்திப்போம்.